இப்போ நம்ம ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். 2 மார்க்ஸ்க்கு லாஸ்ட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்தாச்சு. இப்போ 5 மார்க்கு. 5 மார்க்கில் 4 சம்ஸ் இருக்குது. 9, 10, 11, 12. அதில் 2 சம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக போட்டுருவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சம் பாருங்கள், எக்ஸசைஸ் 3.13 அதில் 3rd சம். எக்ஸசைஸ் 3.13ல் 3rd சம்மு. கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஃப் த ரூட்ஸ் ஆஃப் a minus b into x square plus b minus c into x plus c minus a equal to 0 are real and equal. இதோட ரூட்ஸ் வந்து ரியலும் ஈக்குவலும். then prove that BAC are in arithmetic progression. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படி பாருங்கள். இப்போ கிவன் ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல்னால் நமக்கு என்ன ஃபார்முலா? டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4AC ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. ரூட்ஸ் ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4AC இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக கொடுத்ததுனால ஃபஸ்ட் நம்ம கொடுத்ததை எழுதிக்கிறோம். a மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி எக்ஸு ப்ளஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. இதுதான் கிவன் ஈக்குவேஷன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த a மைனஸ் பியை ஏன்னு எழுதிக்கிறேன். கணக்கு செய்கிறப்ப இப்படி 2 டேமையாக தூக்கிட்டு சுமந்துட்டு அலைய முடியாதுன்னு அதை சிம்பிளாக ஏன்னு பெயர் வச்சுருவேன். அப்போ பி மைனஸ் சிக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? பின்னு வச்சுக்கலாம். சி மைனஸ் ஏக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? சின்னு வச்சுக்கலாம். ஏன் இப்படி இதெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் வைக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் வச்சுக்கிறோம். இது வந்து லெட்டர்ஸ் டேக் நம்ம தான் எடுத்துக்கிறோம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, பி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் சி, சி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ. இப்போ நமக்கு ஃபார்முலா டெல்டா என்ன ஃபார்முலா? இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இது வந்து இப்போ இந்த ஃபார்முலாவை கூட நம்ம வந்து கேபிட்டலில் மாற்றிக்குவோம் நம்ம வசதிக்காக. அப்போ இங்கே பி, இங்கே கேபிட்டல் ஏ, இங்கே சி. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4AC இதுதான் 0. டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4AC ஈக்குவல் டு 0. இது நம்ம ஃபார்முலா. இப்போ நான் இந்த பி ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே இருக்கிற பியை போட போகிறோம். என்னன்னு பாருங்கள், பி ஸ்கொயருக்கு பதிலாக பி மைனஸ் சி. அப்போ பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர். பிக்கு பதிலாக பி மைனஸ் சி போடுறேன். இந்த ஸ்கொயர் அப்படி மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பாருங்கள் ஏ மைனஸ் பி. இந்த சிக்கு பதிலாக சி மைனஸ் ஏ போட்டாச்சு. பி ஸ்கொயர் மைனஸ் 4AC ஈக்குவல் டு நமக்கு என்னது ஃபார்முலாவில் 0 போட்டாச்சு. ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. இப்போ இது எனக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB இதுதான் வந்து ஃபார்முலா. இங்கே ஏ இருக்கிற இடத்துல பியும், ஏக்கு பதிலாக பியும், பிக்கு பதிலாக சியும் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயரை அப்படியே நம்ம விரித்து எழுதுகிறப்ப பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2BC. பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு பி இன்ட்டு சி எழுதியாச்சு. மைனஸ் இந்த 4. இப்போ வழக்கமாக இந்த 2 ஃபேக்டர் இருந்தால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 4 டேர்ம் கொண்டு வருவோம்ல, அதே மாதிரி இப்போ இதை கொண்டு வரணும் பாருங்கள். ஆனால் இந்த -4 வந்து இது எல்லாத்துக்கும் உள்ளது காமன். அப்போது ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த -4 நம்ம செய்கிற எல்லாத்துக்கும். அப்போ ஏ இன்ட்டு சி அப்புறம் ஏ இன்ட்டு ஏ இது 2 மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் ஏ இன்ட்டு சி ஏசி, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஏ இன்ட்டு ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்புறம் கீழே பாருங்கள் இங்கே மைனஸ் பி இங்கே ப்ளஸ்ஸு. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ். அப்போ பி இன்ட்டு சி பிசி. அடுத்து பாருங்கள் இங்கே பி மைனஸ் பி இருக்குது, இங்கே மைனஸ் ஏ இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது முதல்ல +b × a என்னது ba ஈக்குவல் டு 0 முடிஞ்சு.
இப்போ வெளியில் பாருங்கள் மைனஸ் இருக்குது 4 இருக்குது. இந்த பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc இதை அப்படியே தான் எழுதுகிற, வேறு எதுவுமே செய்ய முடியாது, அதனால் அப்படியே எழுதியாச்சு. இப்போ இந்த மைனஸ் 4ஆல் உள்ளே எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், உள்ளே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப உள்ளே என்னென்ன சைன் இருக்கோ அது அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் மைனஸாக மாறிடும். அப்புறம் உள்ளே எங்கேயுமே ஒன்று தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் 1 × 1 × 1, அதாவது ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ உள்ளே எல்லாமே 4 ஆயிரும். அப்போ உள்ளே எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும், 4 ஆட் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இப்போ மைனஸ் 4ac, இது ப்ளஸில் இருக்குது, நான் மைனஸில் போட்டேன். இது மைனஸில் இருக்குது, அப்போ ப்ளஸில் போடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4a², இதுவும் மைனஸில் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4bc, இது ப்ளஸில் இருக்குது, இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4ba = 0. சரி, இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏதாவது கேன்சல் ஆகுதா, இல்லை ஏதாவது சிம்பிளிஃபை ஆகுதா அப்படி பார்க்கணும். பாருங்கள், இது ஏசி, இது பிசி, இது பிஏ. அப்போ இந்த ஒரு பிசி இருக்குது, இந்த ஒரு பிசி இருக்குது. இந்த பிசி, இந்த பிசி, இது 2 தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ பார்ப்போம், இந்த பிசியை இந்த பிசியை என்ன சிம்பிளிஃபை பண்ணலான்னு. அதுக்கிடையில் இந்த 4a² இருக்கா, அதை முன்னால் கொண்டு வந்துடும். ப்ளஸில் தான் இருக்குது, அதனால் முன்னால் கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இந்த 4a², இந்த 4a² இங்கே எழுதிட்டேன். பவரில் 2 இருக்கிறதெல்லாம் முதல்ல எழுதிடுவோம். அடுத்தது b² எழுதிட்டேன், அடுத்தது c² வரிசையாக எழுதிட்டேன். இப்போ இதை எழுதுறதுக்கு முன்னால் இது 2 பாருங்கள், 2 பிசி தான், இங்கேயும் பிசி தான், இங்கேயும் பிசி தான். அப்போ லைக் டேர்ம்ஸு, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ -4ம் +2ம் இருக்குது. அப்போ 2 வேறு வேறு சிம்பிள்னால் என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணி பிக்கர் நம்பர் சைன். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 2, பிக்கர் நம்பருக்கு சைன் வந்து மைனஸ், அப்போ -2. அப்போ இது 2 சிம்பிளிஃபை பண்ணி, சார் இங்கே வந்து +4 இருக்குது, +4 இருக்குது, இங்கே தான் -2 இருக்குது. திரும்ப போடுவோம், +4ம் -2ம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். பிக்கர் நம்பருக்கு ப்ளஸ்ஸு, அப்போ பிக்கர் நம்பர் சைன் போடணும். இப்போ +2, இது 2லேயும் ப்ளஸ் அடையாளம் 2 வரும். இங்கேயும் பிசி, இங்கேயும் பிசினால பக்கத்தில் பிசி போட்டுக்கணும். 2bc தான் மிச்சம். இந்த -2bc + 4bcயில் மிச்சம் நமக்கு +2bc கிடச்சிருக்கு. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ அடுத்து மீதி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே எழுதணும். இங்கே பாருங்கள், இது எழுதிட்டோம், ஆல்ரெடி எழுதிட்டோம். இப்போ இங்கே என்ன யார் இருக்கா, -4ac, இங்கே -4ba = 0. இப்போ இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. ஏபிசி பொதுவாக பாருங்கள், ஏபிசி, ஏபி வரும், பிசி வரும், சிஏ வரும். இந்த டைரக்ஷனில் இதை நான் மாற்ற போகிறேன். மாற்றினா ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக. 4a² + b² + c², இது வரிசையாக இருக்குது, ஏபிசி வரிசையில் இருக்குது. இங்கே எது இருக்குதுன்னு பாருங்கள், நான் பாருங்கள் டைரக்ஷன் பாருங்கள், ஏபி. ஏபி யார் இருக்கா, ஏபி இந்த இருக்காங்களா, ஏபினாலும் பிஏனாலும் ஒன்று தான். அப்போ இதை எழுதிக்கலாம், என்னது -4ab. அப்புறம் பிசி யார் இருக்கா, இந்த இருக்காங்க, +2bc. அப்புறம் சிஏ யார் இருக்கா, இந்த இருக்காங்க, ஏசினாலும் சிஏனாலும் ஒன்று தான். அப்போ -4ca = 0. வசதிக்காக மாற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா மல்டிப்ளையில் 2 3s 6 தான், 3 2s 6 தான். அப்போ இதை வந்து நம்ம ஏபியை பிஏ எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இப்படி மாற்றி எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இதை கூட நான் 2a² ரஃபாக சும்மா போட்டு காமிக்கேன். நிறைய ஸ்டெப்ஸு கூட்டக்கூடாது, இங்கே கூட்டு. 2a² 4a² வந்துடுது. ப்ளஸ் b² b² ப்ளஸ் c² c². இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், a + b + c² = எங்கே எழுத, இங்கே இடம் பத்தில் இப்படி போடுவோம். போட்டுட்டு பாருங்கள், a + b + c ² இந்த ஃபார்முலா = என்னது, a² + b² + c² + 2ab + 2bc
ப்ளஸ் 2CA. இது ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது நான் சொல்கிறேன். A + B + C the whole square is equal to A. தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். A² + B² + C². அப்புறம் 2 2ஆக சேர்க்கணும். அப்போ 2வும் வரும். ப்ளஸ் 2AB BC CA. இந்த டைரக்ஷன் தான் AB BC CA. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஐடென்டிட்டிஸில் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு இது மேட்ச் ஆகுதா பார்க்கணும். ஆகும். ப்ளஸ் மைனஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அது நம்ம என்னன்னு பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், A இருக்கிற இடத்துல நமக்கு 2A இருக்குது, B இருக்கிற இடத்துல B தான் இருக்குது, C இருக்கிற இடத்துல C தான் இருக்குது. ஓகே. அடுத்தது இந்த சைன் எல்லாம் பார்க்கணும். பாருங்கள், இது மைனஸில் வந்துருச்சு, இது மைனஸில் இருக்குது. இங்கே AB இங்கேயும் மைனஸில் இருக்குது. இந்த CA சாரி இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது, BC வந்து ப்ளஸில் இருக்குது, CA வந்து மைனஸில் இருக்குது. அப்போ இந்த இது மைனஸில் இருக்குன்னா A அல்லது B ஏதாவது மைனஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே A வந்து நமக்கு ப்ளஸில் தான் இருக்குது, இங்கே மைனஸில் இது இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ் 2AB பதிலாக நமக்கு மைனஸ் 4AB இருக்குது. அப்போ இது என்ன ஆகுது பாருங்கள், இந்த ஃபார்முலாவை நான் எழுதுகிறேன். 2A மைனஸ் B மைனஸ் C த ஹோல் ஸ்கொயர் சொல்லிடுறேன், அப்புறமா விரிச்சு எழுதுவோம். இது 2A B C. B இருக்கிற இடத்துலலாம் C மைனஸ் இருக்கான்னு பாருங்கள். இந்த B இருக்கிற இடத்துலலாம் இந்த இங்கே மைனஸ் இருக்குது. அப்புறம் இங்கேயும் மைனஸ் இருக்குது, ரஃபாக சொல்கிறேன். திரும்ப C இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் இருக்கா பாருங்கள். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஏக்கெல்லாம் ப்ளஸ் இருக்குது பாருங்கள். ஏக்கு ப்ளஸ்ஸு, பிக்கு மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். பிக்கும் மைனஸ், சிக்கும் மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. சிக்கு மைனஸ், ஏக்கு ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். பார்த்தாச்சா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா எதெல்லாம் ப்ளஸ் எது மைனஸ்னு. ஏ ஆல்வேஸ் ப்ளஸ் தான், பி தான் மைனஸில் இருக்குது, சியும் மைனஸில் தான் இருக்குது. அப்போ 2A மைனஸ் B மைனஸ் C த ஹோல் ஸ்கொயர் தான் இந்த ஃபார்முலா. இப்போ பாருங்கள், 2AB தான் நமக்கு ஃபார்முலா. அப்போ 2A இன்ட்டு B, அப்போ 4AB இருக்குது, ரைட்டு. 2BC ஃபார்முலா. 2 இன்ட்டு BCனா பாருங்கள் இந்த ரெண்டும் 2 இன்ட்டு B இன்ட்டு C. அப்போ 2BC மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருக்குது. அடுத்தது 2CA ஃபார்முலா. அப்போ இந்த C இன்ட்டு A டைரக்ஷன் இங்கே போயிடுது, C இன்ட்டு A. ஏற்கனவே இங்கே ஒரு 2 இருக்குது, நமக்கு ஃபார்முலாவில் ஒரு 2 இருக்குது. அப்போ 2 2 சார் 4CA வந்துருச்சு. இப்போ திரும்ப ஒரு தடவை பாருங்கள், ஏன் இங்கே 4 2 இடத்துல இருக்குது, இங்கே மட்டும் 2 இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே AB இருக்கிற இடத்துல இங்கே ஃபார்முலா எல்லாத்துலையும் இந்த 3லையுமே 2 உண்டு. இங்கே எதில் வந்து A இருக்கிற இடத்துலலாம் 2 ஆட் ஆயிரும். இங்கே A இருக்குது, அப்போ 2 2 சார் 4 வந்துடும். இங்கே A இல்லை, அப்போ ஒரே ஒரு 2 தான் வரும், இன்னொரு 2 வராது. இங்கே A இருக்குது, அப்போ 2 2 சார் 4 வந்துடும். இவ்வளோ தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. A இருக்கிற இடத்துலலாம் 4 வந்திருக்கு, மற்ற இடத்துல வந்து வெறும் 2 தான் வரும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த இது நமக்கு கிடச்சிருக்கு. நான் ஆர்டர் படி வரிசைப்படுத்தி தான் எழுதியிருக்கேன். இந்த டைரக்ஷன் சொன்னேன், AB BC CA வரிசைப்படி எழுதிட்டு இது எந்த ஃபார்முலாவுக்கு ரிலேட்டடாக இருக்குதுன்னு பார்க்குறப்ப தான் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவுக்கு ரிலேட்டடாக இருக்குது. அந்த ஃபார்முலாவில் எது மைனஸு எது ப்ளஸ்ஸுன்னு மட்டும் போட்டு காமிச்சிக்கணும். அப்புறம் எதுலாம் கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது எது 1 இருக்குங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ வருது. இப்போ நமக்கு ஈக்குவல் டு என்னது 0. இப்போ இதை ஒரு சிம்பிளாக நான் ஒரே டேமாக வச்சேன்னா இது எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். எக்ஸு ஸ்கொயரே 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸு 0 தானே. எக்ஸு ஸ்கொயரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்பவே 0 வருதுன்னா ஒரு தடவை இருந்தால் அது 0 தானே. அப்போ இந்த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0னா இதுவே 0ன்னு தான் அர்த்தம். என்ன அர்த்தம்? 2A மைனஸ் B மைனஸ் C இதுவே 0 தான் அர்த்தம். இப்போ எனக்கு இந்த மைனஸில் இருக்கிறதுலாம் பிடிக்கல. அப்போ இந்த 2A ஈக்குவல் டு இந்த மைனஸ் B அங்கிட்டு போயிடுது, மைனஸ் சியும் அங்கிட்டு போயிடுது. அப்போ ப்ளஸ் ஆயிரும், ரெண்டு பேருமே ப்ளஸ் ஆயிடுவாங்க. 2A இஸ் ஈக்குவல் டு B ப்ளஸ் C. 2A இஸ் ஈக்குவல் டு B ப்ளஸ் C. இப்போ கொஸ்டினை நம்ம பார்க்கணும். முடிச்சிட்டோம், ஆன்சர் வந்துட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, BAC ஆர் இன் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன். BAC ஆர் இன் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன். அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ்னால் என்னது?
அப்போ T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 ஈக்குவலாக இருந்தால் அது அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ். அதாவது இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸும் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸும் ஈக்குவலாக இருந்தால் டி கண்டுபிடிக்கிறோம்ல நம்ம டிஸ்டன்ஸு. அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸில் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் அல்லது தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் அந்த கொடுத்துருக்குற சீரீஸ் வந்து ஆரின் ஏபி. ஏபின்னா அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே D இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 இருக்குதா பார்ப்போம். இங்கே பாருங்கள் பிஏசி கொடுத்துருக்காங்களா? T2 என்னது? ஏ. T1 என்னது? பி. அப்போ ஏ மைனஸ் பி. அடுத்தது T3 என்னது? சி. T3 என்னது? சி. T2 என்னது? ஏ. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஏ மைனஸ் பியும் சி மைனஸ் ஏயும் ஈக்குவலாக இருக்குது. அதான அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ் மீனிங். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே ஆல்ரெடி ஏ இருக்குது. இந்த மைனஸ் ஏவை இங்கிட்டு கொண்டு வந்தால் அது ப்ளஸ் ஏ ஆயிரும். இந்த சி இங்கே இருக்குது. இந்த மைனஸ் பி அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஏயை ஆட் பண்ணுறப்ப அது 2A ஆயிரும். ஈக்குவல் டு இதை ஜஸ்ட்டு மாற்றி போடுவோம். முதல்ல பிஏ போடுவோம், ரெண்டாவது சிஏ போடுவோம். சி ப்ளஸ் ஏ, அதை நான் பி ப்ளஸ் ஏன்னு எழுதுறேன். 2 + 3யும் 3 + 2வும் ஒன்று தான். ஸோ ஏ ப்ளஸ் பிங்கிறது பி ப்ளஸ் சி ஆயிரும். அப்போ 2A இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. இதுதான் வந்து இந்த கிவன் வந்து அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ்னால் இருந்துச்சுன்னா இது இப்படி தான் வந்திருக்கணும். நமக்கு இப்போ பாருங்கள் இது இப்படி தான் வந்திருக்கு. 2A இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. அப்போ ரெக்வயர்டு ஆன்சர் வந்துட்டு தேர்ஃபோர் த கிவன் இந்த இது a மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் சி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரூட் ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருக்கிறப்ப இந்த பிஏசி வந்து இந்த ஆர்டர் படி தான், இந்த ஆர்டர் தான் வரணும். பிஏசி கரெக்டாக இப்படி தான் வரணும். பிக்கு சிக்கு நடுவுலையே ஆர் இன் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது 5 மார்க் தான். அல்ஜீப்ராவை பொறுத்தவரை சம்மு வந்து சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ஃபார்முலாவும் யூஸ் பண்ண வேண்டியது வராது. ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ், மல்டிப்ளை, சிம்பிளிஃபை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் வெரி சிம்பிள் தான். சின்ன சின்ன ஃபார்முலா, சின்ன சின்ன டேபிள்ஸு, அப்புறம் அந்த 8 சைன்ஸ் மைனஸ் ப்ளஸில் உள்ள 8 சைன் இதெல்லாம் ரீகால் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா 5 மினிட்ஸ்க்கு உள்ளேயே போட்டுடலாம். நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. மற்றபடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.